காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு தீபம் போட்டுக்கலாங்க. 6 தீபம், வெற்றிலை தீபம். இதில் குலதெய்வ விளக்கு ஏற்றிப்போம். ஓம் தீபலக்ஷ்மி தீப சரஸ்வதி தீப துர்கா. ஓம் தீபலக்ஷ்மி தீப சரஸ்வதி தீப துர்கா. அடுத்து நம்ம இஷ்டமான தெய்வம் முருகனுக்கு ஏற்றிப்போங்க. ஓம் சரவண பவாய ஓம். 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 மேலே இருக்கிற விளக்கில் ஏற்றிக்கலாங்க. இது சாம்பிராணி தீபம். உருவாய் அருள்வாய் உள்ளதாய் இலதாய் மறுவாய் மகராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வருவாய் கதியாய் விதியாய் குருவே அருள்வாய் குருகனே. என்னை தீர்க்கும் வேளா வருக, பயம் போக்கும் பாலா வருக, வேல் முருகனே வருக, படைவீடு கொண்ட ஐயா வருக, பழனிமலை பண்டிதா வருக, சுவாமி மலை சோலை மலை உலகின்ற மயில் அழகே வருக, சக்தி சண்முகனே வருக, பங்காரு பாலகா வருக, வெற்றிவேல் வருக, வீரவேல் வருக, சக்திவேல் வருக, பக்திவேல் வருக, பால் காவடியே வருக, பன்னீர் காவடியே வருக, புஷ்ப காவடியே வருக, அழகு மயிலே வருக, சரவண பவனே வருக, கந்த சஷ்டி கவசமே வருக, வருக வருக வேளா வருக, தருக தருக உன் அருளை தருக, சக்தியை தருக, பக்தியை தருக, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, மயிலாடும் குமரனுக்கு அரோகரா, வேலுண்டு வினையில்லை முருகா, உன் மயிலுண்டு பயமில்லை முருகா. ஓம் சரவண பவாய ஓம். 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 வெளியே போய் கிருஷ்ணருக்கு தீபம் போட்டுடலாங்க.
ஏற்றியாச்சுங்க. வெளியே நிலவாசப்படிங்க, கோலம் போட்டுச்சு. நிலவாசப்படி கிருஷ்ணகிரி போடுறாங்க. இதை ஏற்றியாச்சுங்க. ஓம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ராம ராம. சாப்பாடு லேட் ஆகிடுச்சுன்னு செய்யலை, இப்போ தான் போய் செய்யணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, முருகன்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாருங்க. அவர்கிட்ட எதை வேணாலும் கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாரு. வீட்டில் பிரச்சனை அதிகமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை காலையில் 6 வெத்தலை தீபம் போட்டு முருகனை வேண்டிக்கோங்க, எந்த கஷ்டமுமே வராதுங்க. குட்டி முருகர் பாருங்க, குட்டி முருகர் பாருங்க. வெற்றி இலையில தீபம் இப்படி தாங்க போடணும். மேலே இருக்கிற சாமிக்கெல்லாம் தீபம் போட்டுருக்குதுங்க. 108 தடவை சரவண பவாய மந்திரத்தை சொல்லுங்க. நமக்கு எந்த கெட்டதுமே நம்மக்கிட்ட வராதுங்க. முருகன் வந்து துணையாக இருப்பாருங்க. அதை முழுசாக நம்புகிறேங்க. உங்களுக்கும் எல்லாம் நல்லதும் நடக்கணும்னு நான் அந்த முருகன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. அப்படியே பாருங்க அந்த ஒளி பாருங்க, அந்த ஜோதியோட ஒளி சொல்லுவாங்க பாருங்க. அதாவது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் சுவாமிகள் சொன்னது. தீபங்கள் வந்து அணையா தீபம்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே நம்ம வீட்டில் வந்து தீபன்றது எரியணுங்க. அது நம்ம வீட்டோட இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சுவாமிகள் சொன்னாங்க. அது மாதிரி வந்து நம்மளால் முடிஞ்ச சின்ன உயிரினங்களுக்காவது உணவளிங்க, அதுவே போதுங்க. நான் பெருசாக செய்யலனாலையும் மழை போல் செய்யலைனாலையும் கொஞ்சமாவது நல்லது செய்யுங்க, நமக்கு நல்லதே நடக்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து யாரும் எதையும் கொண்டு போக போகிறது இல்லைங்க. இல்லையில்லா வாழ்க்கைக்கு தான் நம்ம வந்து நிறைய ஆசைப்படுறோம். ஆசைகள் வந்து ஆசைப்படலாங்க, பேராசையாக மாறக்கூடாது. ஆசைகள் வந்து நம்மளையே அழிச்சிருங்க. போதும், கடவுள் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. அதை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழுவோம், நிறைவாக வாழுவோம், மகிழ்ச்சியாக வாழுவோங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் சரவண பவாய ஓம். நண்பர்களே,
எங்கள் வீட்டு முருகனை நீங்களும் வணங்கிக்கோங்க. உங்களுக்கும் எல்லா நல்லதும் நடக்கட்டும். நன்றி, வணக்கம். நாளைக்கு காலையில் பார்ப்போங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.